அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். முதலாவதாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்காருங்க, குரு இருக்காரு. குரு கடந்த 1 மாத காலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு சனியும் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக சூரியன் உங்கள் ராசியில் இருக்கனால உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வந்து ஒரு நிதானத்தோடு இருப்பீங்க, பேர் புகழ் கிடைக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 30 தனஸ்தானத்துக்கு போகிறாருங்க. குரு ராசியில் இருக்கிறத விட தான் இருக்கும் இடத்தை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருந்துட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு குடும்பஸ்தானம் பணவரவு ஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பணம் வந்துட்டு இது வரைக்கும் நான் சரியாக வரலைங்க. லாபசனி ஆரம்பிச்சதுன்னா பணம் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், சொத்து சேர்க்கை வரும்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக எதுவும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசணும். மேசராசிக்காரங்க எப்பயுமே ஒரு வேகமாக பேசக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். இது வந்து கூடுதலாக இப்போ வந்து செவ்வாயோட பார்வையும் வாக்கு ஸ்தானத்தில் படுறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசுவீங்க. அது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அட்வொகேட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதுவும் குறிப்பாக தந்தையின் மூலியமாக திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்தில் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. ஒன்று தந்தை வழி சொந்தம், இல்லை தந்தை வழி மூலியமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சந்திரன் 3ல் இருக்கனால பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்குது. சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான யோகம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி சொத்து சம்பந்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான வருடமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திடீர் பண வரவு, அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணுறது இந்த வருடம் உங்களுக்கு அருமையான நன்மைகளை பயக்குங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகுங்க. அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எங்கள் 6ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்களே, எதுக்கு எப்படிங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தில் குருவோட பார்வையும் இருக்குது. ஒரு தடைகள் வந்தாலும் உத்தியோகம் தேடுறதுல கட்டாயம் அது வந்து சக்ஸஸ் ஆகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குருவோட அருளால் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் குருவினால் பண வரவு அதிகமாகும். பண வரவு அதிகமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை படிப்படியாக
தீர ஆரம்பிக்குங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது. அதுவும் எத்தனாவது பார்வை அப்படின்னா 9வது பார்வை. அப்போ உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல உதவி கிடைக்கும். அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது குலத்தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல வருடமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஏன் அப்படின்னா 10 தொழில் ஸ்தானம் 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. 9 வெளிநாடு. அப்போ வெளிநாடு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோங்க வெளிநாட்டில், எங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு பண வரவு, தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் வரக்கூடியவங்க சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அவங்கள வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு. உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா உங்கள் நேரப்படி இப்போ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறனால கால்சியம் உணவை அடிக்கடி நிறைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போதல் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயனாலும் கணவனும் மனைவியும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் போது உங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. இது அற்புதமான அமைப்பு. பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பாக்கியங்கள், நீங்கள் போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணக்கூடிய பாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். குறிப்பாக பண விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக காத்துட்ருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க. உங்களோட கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதே மாதிரி சொத்துக்கள் வந்து சேர்க்கை, தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களோட ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நிலத்தை வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள், உத்தியோகத்தை தொழிலில் ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடியக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க நகை சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இதனால் வரைக்கும் என்னை யாருமே குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க பெண்களுக்கு இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து உங்கள் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. உங்களுக்கான பரிகாரம், திருமணம் ஆகாதவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும், பொருள் வரவு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா மலைமேல் இருக்கக்கூடிய, குறிப்பாக துடியன் மலைமேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக சிவ வழிபாடு பண்ணுறதும், எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பார்வதி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மை பயக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு வர்றாருங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும்.
புதிய வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு 11ல் இருக்கிறது அருமையான அமைப்புங்க. திடீர் பணவரவு ஏற்படும். நீண்ட நாட்களாக ஒரு பணம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் திடீர் பணவரவு ஏற்படும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவும், மாமன் வழி வர்க்கத்தின் மூலியமாக, பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பத்திற்காக நீங்கள் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு சுப செலவை வந்து கொடுக்கறது நிச்சயமான ஒரு உண்மைங்க. குடும்பத்து மன மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து இந்த வருடம் வந்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குருவோட பார்வையினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதாவது ரொம்ப வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது கரெக்டான ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி அதன் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறனால உங்கள் குழந்தைகளோட படிப்புக்காக, அவங்களோட எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ்க்காகவும் பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து கட்டாயம் சுப செலவு நிறைய பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் துறையில், ஆடிட்டிங் துறையில் இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் இடமாற்றம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடமாற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிறனால கால்சியம் வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஜாப் எப்படி வேலைவாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக நீண்ட நாட்களாக தேர்வு எழுதி சலித்து போனவர்களுக்கு உங்கள் ஜாதகம் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் பேர் புகழ் கிடைக்கும். குறிப்பாக வந்து ஆண் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பெண் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் இந்த வருடம் மிகச்சிறந்த நன்மை. அரசியல்வாதிகளுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுங்க, ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, இன்னும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீர்ந்து ஒரு சுமூகமான உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு குருவோட பார்வை 7ஆம் இடமான திருமண ஸ்தானம், வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் திருமணத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கோங்க, இன்னும் வீட்டில் ஏற்றுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களை சமாதானம் பண்ணி இந்த வருடம் வந்து திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், 7ஆம் இடம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்னை புரிஞ்சுக்கல, அவர் வந்து சரியாக என்னோட வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த தொழிலதிபர்களுக்கும் இப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நீங்கள் உங்களோட குடும்ப தேவைக்காக உங்கள் தொழிலிருந்து தேவையான நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. உங்களோட மனைவிக்கு அரசாங்க உத்தியோகம், உங்களோட கணவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த வருடம் இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போனால் மட்டும் போதுமாங்க, அங்கே இருந்து நான் சக்ஸஸ் பண்ணுவேனா, அங்கே போனால் என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு அது கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிங்க. குருவோட பார்வை 9ஆம் இடத்துல படுது. அதனால் வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் புதிய கடன் வாங்குறதையும் கொடுக்கறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படிங்கிறத பெருசாக வாங்காமல் இருக்க வரைக்கும் நல்லதுங்க.
தொழிலை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில், ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கட்டாயம் பல மடங்காக கொடுக்குங்க. ஆனால் நமக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு கண்மூடித்தனமாக முதலீடு பண்ணக்கூடாதுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு அதன் மூலியமாக நல்ல லாபம். குறிப்பாக 11 சுக்கிரன் இருக்கனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அது கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவார்டு வாங்குற மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. புகைப்படத்துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க, இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு மேன் பவர் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 9ல் வந்து குரு பார்வைப்படுறதுனால உங்கள் பாக்கியஸ்தானத்தில் குருவோட பார்வை அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா இப்போ அது வந்து சரியாகுங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த வருடம் விலகி தந்தையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். பெண்கள் மூலியமாக, பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலியமாகவும் பணவரவு. பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல வருமானம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கணவனோட ஷேர் பண்ணி பண்ணும்போது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் கொண்டக்கடலை தானம் பண்ணுறதும், குழந்தைகளுக்கு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை பயக்குங்க. உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல படிப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. நிறைய நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. குடும்ப சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறதுங்க. பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். முயற்சிகளில் ஒரு நல்ல வேகம் இருக்கும். உங்களுக்கு செவ்வாயோட பார்வை உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் படுறனால உங்களோட முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகம் இருக்கும். அதனால் முயற்சிகளின் மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் நடக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது சாஃப்ட்வேர் ஐடியில் இருக்கிறவங்களாம் வந்து ஆன்சைட் போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவீங்க. அவங்களுக்கு அந்த ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே சொத்து வாங்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை கொடுக்குறாருங்க. அடுத்து குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்க போதுங்க. குழந்தைகள் உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் குழந்தை பிறந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையோட நேரம் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு அருமையான முன்னேற்றம் கிடைக்குங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க, நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். குறிப்பாக மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த வருடம் தொழில் தொடங்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்குங்க. இன்ஜினியரிங் துறையில் பெண்கள் இருந்தாங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சக்ஸஸாக முடியும்.
ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆடிட்டர் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க. சொத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்களோட மனம், புத்தி, சிந்தனை அனைத்தும் தெளிவாகி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்குங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான அமைப்புங்க. வேலையில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சக பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. குறிப்பாக உங்களை விட வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு தகுந்த மரியாதை கொடுக்கறதன் மூலியமாக அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக முடியக்கூடிய அமைப்புங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது வியாதிகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாகுங்க. உங்களுக்கு 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி வந்து இருக்கார். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு. வாழ்க்கை துணை வழி சொத்து, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகமாகட்டும் உத்தியோகத்துக்காகட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்ல குரு பார்க்குறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணவரவு, இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு. ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்குங்க, அது தீர்வே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அது நீண்ட நாளாக ஒரு சர்ஜரி பண்ணலான்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு பயம் விலகி ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு வியாதிகள் குணமாகக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்குங்க. வாகனங்களில் மட்டும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. போகும்போது ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுக்கிறது, இன்சூரன்ஸை வந்து நம்ம கரெக்டாக கட்டி வச்சுருக்கிறது, இரவு நேர பயணத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. 10ல் வந்து பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. இது வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து இந்த அமைப்புகள் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. பிஸ்னஸை வந்து நல்லா எலாபரேட் பண்ண போகிறீங்க. பெண்கள் மூலியமாக பெண்கள் சம்மந்தப்பட்டு பெண்களோட ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டு ஆடம்பர பொருட்களை வந்து தயாரிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 11ல் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அப்பாவோட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா அது வந்து இந்த வருடம் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. நீண்ட நாட்களாக ஒரு சொத்தை வந்து என்னால் விற்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக வருமானம் வரும். அதை வச்சு ஒரு வீடு கட்டணும், இன்னொரு நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்கள் கனவு இந்த வருடம் நிறைவேறுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பார்வதி வழிபாடும் நாமகிரி தாயார் வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கடந்த 1.5 வருஷ காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியால் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறோம். நாங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை தானாக தேடி வருதுங்க. நிம்மதியாக தூங்க கூட முடியலைங்க. ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதே எங்களுக்கு வந்து பெருசாக இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கட்டாயம் இந்த வருடம் அதுவும் உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. 10ஆம் இடத்திலிருந்து தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வராருங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு வர்றது ரொம்ப சூப்பருங்க. அவங்க காட்டில் பண வரவு கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பயணங்களால் ஒரு நன்மை கிடைக்க போகுது. வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி இப்பயும் நீங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த தொழில் மாற்றமும் ஏற்படும். தொழில் மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிட்டு தொழில் மாற்றம் பண்ணுங்க, நன்மை பயக்கும். 2ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால குடும்ப தொழில், அதாவது தந்தை தொழிலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சாதகமாக இருக்கும். தொழில் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க. டீச்சிங் துறையில் இருக்கிறவங்க, கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லாயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீர்ந்து நீங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் கட்டாயம் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இப்படி தான் இந்த வாழ்க்கை துணை அமையணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையுங்க உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறோங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சற்று ஆறுதலான விஷயங்க. கஸ்டம சனினால் நிறைய குடும்பத்தில் சிக்கல்கள், கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை, அதுவும் கணவன் மனைவி உறவு முறை உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ குருவோட பார்வையினால் அந்த பிரச்சனைகள் விலகி ஒருத்தர் பேசிக்கிட்டு மனசை விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை சுமூகமாக நீங்கள் தீர்த்துக்குவீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி குழந்தைகள் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை படுறனாலங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்க என் பேச்சை கேட்கவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட வழிகாட்டுதல் படி அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்யும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம், அந்த இடத்துல குரு பார்வைப்படுறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. மனசு சிந்தனை இதெல்லாம் 5ஆம் இடம்ங்க. அது குருவோட பார்வைப்படுறதுனால உங்கள் சிந்தனை தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதான் நீங்கள் தெளிவாக யோசித்து செஞ்சு அதன் மூலியமாக நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குங்க. எல்லா வழியும் லாக்காக இருக்குது. பணம் வருவங்கிறதே சுத்தமாக லாக் ஆகிடுச்சுங்க. போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு மணி ஃப்ளோ, இப்போ ரொம்ப சுத்தமாக லாக் ஆகிடுச்சு அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சாஃப்ட்வேர், ஐடி, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஆன்சைட், அதாவது 3ஆம் அதிபதி 9ல் இருக்காருங்க. அதனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க பயணம் செஞ்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஆன்சைட் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயம் கிடைக்குங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க 3ஆம் இடம் சோஷியல் மீடியா, 9ஆம் இடம் பாகிஸ்தானம். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இதுலெல்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடச்சி ஒரு நல்ல ஒரு பணம் அப்படிங்கிறதும் பேர் புகழும் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. தாய் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்றுட்டு கொஞ்சம் இருக்க கடனை கட்டிட்டு புது சொத்து வாங்கணும் இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. உங்களோட கனவு நிறைவேறும். அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் நிறைய பிரச்சனைங்க, அதனால் இந்த நிலத்தை என்னால் விற்க முடியல, அரசாங்கத்தில் டாக்குமெண்ட்லேருந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ அரசாங்கத்தில் நாள் மூலியமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நீங்கள் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே மாதிரி மாமனாரோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மாமனார் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கு, மாமனாரோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு.
அதே மாதிரி பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த கடக ராசி மாணவர்களுக்கு கட்டாயம் அரசாங்க உத்தியோகம், அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க. 6ஆம் அதிபதி குரு வந்து 11லிங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். கடன் 6ஆம் இடம் கடன் உங்களுக்கு வந்து படிப்படியாக தீரும். பணவரவு நல்லா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். ப்ரமோஷன்ஸ், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைஞ்சல்கள் நீங்கி தொழில் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் நல்ல நன்மை கிடைக்க போகுது. நிலம் வீடு கட்டிட யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 9ல் வந்து பார்த்திங்கன்னா புதன் ராகு சுக்கிரன் இருக்காருங்க. பெண்களால் நன்மை, பெண்களாலையும் நன்மை வந்து கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு சில அவமானங்கள் வந்து நடந்திருக்குங்க. அதெல்லாம் இப்போ வந்து விலகி உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்கங்க. நல்ல பொருள் வரவு கிடைக்கும். தந்தை தாய்மாமா மூலியமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்ணுறது நல்லது. குறிப்பாக வயதான பெண்களுக்குங்க குடும்ப ஒற்றுமைக்காக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படிங்கிற பாடல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஆண்டினோட தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்காருங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அருமையான ஒரு சூப்பருங்க, அருமையான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு கிடைக்கும். சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறணும்னா நம்ம அதுக்கு எவ்வளோ உழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க. இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும், உயர்ந்த செல்வ நிலைக்கு உங்களை கூட்டி போகும். எங்கள் குரு 10ல் இருக்காருங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு அது வந்து சாதகம் இல்லாத அமைப்பு தானே. இவ்வளவு நாள் குரு 9ஆம் இடத்துலேருந்து எங்களுக்கு நல்ல சாதகத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 10க்கு வந்துட்டாரு. இது எங்களுக்கு வந்து எங்களோட வேலையை தொழிலை இதெல்லாம் தொலைச்சிருமே அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட வேணாங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு அதிக பலனை கொடுப்பார். குரு வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம், வாக்குஸ்தானம். உங்களுக்கு கட்டாயம் குருவின் அருளால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக கட்டாயம் பணவரவு இருக்குங்க. உங்கள் வாக்கு பலிதமாகும். வாக்கை மூலதனமாக வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், அதாவது சொத்துக்கள் வாங்கணும், சொத்துக்கள் சேரணுங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. கட்டின வீடு பாதியோட வீடு கட்டி நிற்கிதுங்க, அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஒரு கார் வந்து எனக்கு பிடிச்ச கார் ஒன்று வாங்கணும் நீண்ட நாள் ஆசைப்பட்டுட்ருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விரும்பின வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக குடும்பத்துக்காக நீங்கள் அதிக நேரம் வந்து ஒதுக்கணுங்க. உங்களோட வேலை பழுவினால குடும்பத்துக்கு நீங்கள் நிறைய டைம் ஒதுக்க மாட்டீங்க. அதனால் சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கிக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் உங்கள் மனது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை நிறையாவே இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு படிப்படியாக 2ஆம் இடத்தில் குருவோட பார்வை படுறதுனால உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும். அதாவது அங்கங்கே சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க, இப்போ ஒரே இடத்துல கடன் வாங்கி அந்த
கடன் எல்லாம் தீர்த்துட்டு உங்கள் தொழில் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. 6ஆம் இடத்தில் குரு பார்வைங்க. அப்போ நீண்ட நாட்களாக உத்தியோகத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உத்தியோகம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் ப்ரமோஷனும், அதே மாதிரி விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ல் தொழில், அதாவது குரு இருக்கிறாருங்க. அப்போ தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் சார்ந்து அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து நீங்கள் தொழில் விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சுபவரியங்களை நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட முழு திறமையும் நீங்கள் வந்து காட்ட வேண்டிய வருடம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வருஷம் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான பலன் கிடைக்க போகுதுங்க. என்னடா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், நமக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்கள் வந்துட்டு உங்களோட உழைப்பை, உங்களோட தன்மையை நீங்கள் இழந்துடக்கூடாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு உங்களுக்கு அருமையான பேரையும் புகழையும் பெற்று தருங்க. எக்காரணத்தை கொண்டும் வேலையை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க. அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க. ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேட வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் உத்தியோகத்தில் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ், வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே நல்லாயிருக்கு. புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை ஆய்வு பண்ணிக்கிட்டு புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்குங்க. 7ல் சனி இருக்கிறது வந்து ஒரு விதத்தில் சரி இல்லைன்னா கூடங்க அவர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக. புதிதாக வந்து பார்த்திங்கன்னா காதல் வந்து மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம், இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து செயல்படுறதும், அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களோட சேர்ந்து வெளிப்பயணங்கள் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேரப்படி அவங்களுக்கு புதிய தொழில் அமையறதுக்கும் புதிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் நேரம் சூப்பராக இருக்குங்க. சூரியன் 9ல் இருக்கிறனால, பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சேருங்க. தந்தை தொழில் பண்ணுறவங்களுக்கு, தந்தையோட தொழிலை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த வருடம் சாதகமாக இருக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். வெளிநாட்டில் இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கல, சிட்டிசன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க, தடை வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த சாதகமான வருடமாக இருக்குங்க. சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். விசா ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும். ட்ராவல் டாக்குமெண்ட் வரலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. மீடியாவில் கலைத்துறையில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே சூப்பரான வருடமாக இந்த வருடம் இருக்க போகுதுங்க. இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட சப்போர்ட்னால புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா உளுந்து தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சனி பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத பழமொழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்ததாக சரியான முறையில் பொருந்தும். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஒரு காரியத்தை ரொம்ப பொறுமையாக செய்வீங்க. அந்த பொறுமையும் குரு இவ்வளோ நாள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து நிறைய சோதனைகள் கொடுத்துருப்பாங்க. நாமளா இப்படி நடந்துக்கிறோம், நாமளா இப்படி பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கே தோணியிருக்கும். ஆனால் தற்பொழுது குரு வந்து உங்கள் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போகிறாருங்க. இது மிகச்சிறந்த அமைப்பு. ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்
வந்து வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்க போகுதுங்க. எல்லா விதமான பாக்கியத்தையும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தரப்போகிறார். என்னென்னலாம் நீங்கள் பிரச்சனைகள்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குருவினால் உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. மிகப்பெரிய நன்மையை வந்து கொடுக்க போகிறாரு. ராசியிலேயே கேது இருக்காருங்க. ராசியிலேயே கேது இருக்கனால இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. உங்கள் மனசை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணிக்கோங்க. நார்மலாகவே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இந்த நவம்பர்லேருந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். வருடம் முழுவதும் ஆன்மீக பயணத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச காரியங்களில் ஈடுபாடு பண்ணுங்கள். ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஐக்கியப்படுத்திக்கோங்க. பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்யுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையோட நிறைய ட்ராவல் பண்ணுறது, சுற்றுலா போகிறது, ஆன்மீக பயணங்கள் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்க, இதெல்லாம் போகணுன்னா எனக்கு பணம் வேணுமே, பணவரவு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பணவரவு கட்டாயம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை வந்துட்டு சூரியன் பார்வைப்படுதுங்க. 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. அப்போ சூரியனோட பார்வை பணவரவுக்கான ஸ்தானத்தில் வந்து படுறனால அரசாங்கத்தின் மூலியமாகவும் தந்தை மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன்னா அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. 11ஆம் அதிபதி அதாவது லாபஸ்தானம் பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 10ல் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் மூலியமாக பண வரவு. அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸ் மூலியமாக, மாமனார் மாமியார் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு ஆலோசித்து ஒரு காரியத்தில் இறங்கும்போது அது கட்டாயம் சக்ஸஸ் ஆக முடியுங்க. கணவன் மனைவி கட்டாயம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செய்யும் போது குடும்பம் மன மகிழ்ச்சியோடு இருக்கும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி 7ல் சுக்கிரனோடு சேர்ந்துருக்காருங்க. இது அருமையான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறுங்க. கணவன் மனைவிகள் ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே சந்திச்சுட்டு இருக்கோங்க. இது எப்போதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு உங்கள் குடும்பம் மன மகிழ்ச்சியில் வந்து இருக்குங்க. கொஞ்சம் நிதானமாக குடும்பத்தில் நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தில் குரு பார்வை கட்டாயம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தவங்களுக்கு தடை விலகி அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை கொடுக்கும். 5ஆம் இடம் சிந்தனை மனத்தெளிவு குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு மனத்தெளிவு சிந்தனை மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம். இந்த வருடத்தில் சொத்துக்கள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ கட்டாயம் செவ்வாய் பூமிக்காரகன். குரு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணக்காரன், பணத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ சொத்துக்கள் பெரும் பணம் மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏற்கனவே வந்து அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சுங்க அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் இப்போ விலகுங்க. வில்லங்கங்கள் மூலியமாக சொத்து விற்க முடியாமல் இருக்குங்க அப்படின்னா அந்த விற்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட கனவு வந்து இப்போ நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அது சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக கணவரை கலந்து ஆலோசித்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகப்படியாக வரத்துக்கான உணவு முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதிக சத்து
அதாவது மாதுளம்பழம், பீட்ரூட் அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது, உணவில் வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபுல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லாயிருக்கு. வேலையில் இருக்கிறவங்க ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கோங்க. இன்னைக்கான வேலையை நான் இன்றைக்கே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. குறிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையை உங்கள் தொழிலில் வந்து இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ஒரு வருட பீரியடில் இருக்கும். குறிப்பாக உணவு தொழில் இருக்கவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பூ காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இந்த வருடம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, கொண்டக்கடலை மாலை வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு சாட்சி வழிபடுவது ரொம்ப நன்மை பயக்கும். துறை தானம், உளுந்து தானம் பண்ணுறது நல்லதுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பருப்பு சாதம் தானம் பண்ணுறது மிகச்சிறந்த நன்மை அளிக்கும். விநாயகர் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த வருடம். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெற்றி நிச்சயம், இது வேத தத்துவம் அப்படிங்கிற பாடலை நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வருடம் வந்து முழுசாக செயல்பட்டீங்கன்னா அருமையான யோகம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. குரு வந்து 8ஆம் இடத்துக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்கங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால் எங்களுக்கு சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு உங்களுக்கு 3, 6 கூடயே வருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ல் ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்துருக்காருங்க. அது வந்து பண வரவை கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குங்க. நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் வெற்றி நிச்சயங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும். அந்த இலக்கை நோக்கி பயணப்படும் போது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேதனை தருபவர்களை சிரித்து கொண்டே கடந்துடணுங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்து எதிர்த்து பேசாமல் அப்படியே கடந்து போயிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் நார்மலாகவே அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்க கிரக சூழ்நிலைகள் உங்களை அப்படி விடாது. இருந்தாலும் உங்களோட பேசிக் தன்மையான வேதனை தருவர்களையும் கடந்து போகக்கூடிய தன்மையை இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சூரியன் வந்து ராசியை பார்க்குறாருங்க. இதனால் உங்களுக்கு வந்து அருமையான பலன்க. அதாவது அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. சூரியன் ராசியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தந்தை மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளால் நன்மை கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சூரியன் ராசியை பார்க்குறனால உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உடலை குளிர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இந்த சமயத்தில். 2ஆம் இடம் பணவரவு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படுதுங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ குருவோட பார்வை 2ஆம் இடத்தில் படுறதுனால குடும்பத்தின் மூலியமாக பணம் வருவுங்க. கூடவே சனியும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனியோட 10ஆம் பார்வை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அப்போ உங்களுக்கு தொழில் மூலியமாகவும் குடும்பத்தின் மூலியமாகவும் பணவரவு கட்டாயம் இருக்குங்க. குறிப்பாக வாக்கை மூலதனமாக கொண்டு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாகட்டும், கன்சல்டன்சி வச்சுருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தந்தையோட தொழிலை பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குடும்பம் சரிங்க, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது, எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவு பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். குழந்தைகளால் உங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஐவிஎஃப் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதம். குறிப்பாக மருத்துவ உதவியின் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. திருமணம் அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ குடும்பத்துக்குன்னு புது வரவு வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும், அதுவும் குறிப்பாக மனசுக்கு பிடிச்சவங்களோட திருமணம் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க. வாழ்க்கை துணைக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. வாழ்க்கை துணையில் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்குது. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு இருக்குங்க. கட்டாயம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு இருக்காருங்க. உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு, ஆன்சைட் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே போகிறதுக்கான அமைப்பு. சிட்டிசன்ஷிப் விசா கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் விசா அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறனால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் போய் ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானமான இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த ஸ்தானம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படுது. அப்போ உங்களுக்கு கட்டாயம் 9ஆம் குரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்காதவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்குறதுக்கு, வீடு கட்டி பாதியிலே நிற்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்குறதுல நிறைய வில்லங்கங்கள் சிக்கல்கள்ங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது விலகி உங்களுக்கு சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் குருவோட பார்வையால் கிடைக்குங்க. தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து விலகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நகைகளையும் ஆடைகளையும் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. சேமிப்பு பண்ணுவீங்க, அதாவது நகைச்சீட்டு போடுறது, சீட்டு போடுறது, அந்த மாதிரி பழக்கத்தை இந்த வருடங்கள் நீங்கள் கொண்டு வருவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு ப்ரொமோஷன்ஸ், இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு. எந்தளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுமாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. 2 வீலரில் போகிறவங்க கட்டாயம் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகிறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. தேவையில்லாத டென்ஷன்ஸ் வச்சுக்காம மனசை எப்பயும் போல் அமைதியாக வச்சுக்கும் போதும், ஆன்மீகத்தில் ஈடுபாடுபடும் போதும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் உளுந்து வடை தானம் பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் ரொம்ப சூப்பருங்க.
விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சிவ வழிபாடு, வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் 6ல் இருந்த குரு பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிற பாடலுக்கு ஏற்ப உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாங்க, இது சும்மாலாம் சொல்லலை. 2-5 குருங்க. இவர் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாருங்க. இது கோபுர கலச யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வ பலத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியாகவும் குரு வந்தறனால 2ஆம் இடம் ஒருத்தருக்கு தனஸ்தானம், பணவரவு ஸ்தானம். அந்த இடத்துல அந்த குரு போய் 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு கட்டாயம் பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். அவங்க சொத்துக்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளாக ஒரு பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் இப்போ உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ராகு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ தெய்வ வழிபாட்டின் மூலியமாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. கேது 11ல் இருக்காருங்க. ஆன்மீகத்தினால நன்மை உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை, பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் சித்தியாகும். நாங்கள் வாசி கற்றுக்கணும், தியான முறைகள்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது கட்டாயம், இது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலியமாக பணம் வருவங்க. 7ஆம் இடம்ங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளாலேயும் நன்மை. வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவுங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்று கடனை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் விற்காமையே இருந்திருக்கும். இப்போ அந்த சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க. கொஞ்சம் கடனை கட்டிட்டு மற்ற சொத்து வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குடும்பம் அப்படின்னா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு மனசை நிம்மதி கொடுக்குங்க. திருமணம் எப்படி இருக்குங்க, விருச்சிக ராசிக்காரங்களாக எங்களுக்கு எப்படி திருமணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பலன் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா வலுவான ஒரு குடும்ப அமைப்பு இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீருங்க. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கட்டாயம், அதாவது 5ஆம் இடத்தில் ராகு இருக்காருங்க. 5ஆம் இடம் அப்படி இடத்துல ராகு இருக்கிறனால ராகுனா மருந்து சம்மந்தப்பட்டது. ரொம்ப நாளாக ஐவிஎஃப் வச்சு இந்த மாதிரி மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் டெஸ்ட் பேபிலாம் பண்ணுங்க, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் உருவாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. வேலை அப்படி எங்களுக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 6ல் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காருங்க. நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் தான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னோட கிரெடிட்டை
என் கூட இருக்கிறவங்க கொண்டு போயிட்டாங்க, என்னோட சுப்பீரியர் வந்து என்னை நம்புறது இல்லைங்க, அவங்கள தான் நம்புறாருங்க அப்படின்னு இருந்து வந்த நிலைமை உங்களுக்கு மாறி உங்களை உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது, நீங்கள் கேட்ட இடமாற்றத்தை கொடுக்கறது, அந்த மாதிரியாக உங்களுக்கு ரொம்ப வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கட்டாயம் 12 அப்படிங்கிறது இடமாற்றம், 6 உத்தியோக மாற்றம், நீங்கள் விரும்பிய உத்தியோக மாற்றம், நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் அப்படி எப்படி இருக்குங்க எங்களுக்கு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்போ 10 தொழில் ஸ்தானாதிபதி 6 கடன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சிறிது கடன் வாங்குவீங்க. அந்த விரிவாக்கம் பண்ணி அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால் உங்களால் கட்ட முடிஞ்ச லோனை போட்டு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது நன்மையை பயக்குங்க. அதே மாதிரி வேலையாட்கள் கிட்ட அனுசரித்து போகணுங்க. வேலையாட்கள் உங்களுக்கு விட வயதுக்கு அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா அவங்களோட முழு ஈடுபாடு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. சனி பகவான் வழிபாடு உங்கள் தொழிலில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குங்க. சொத்து எப்படி இருக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னா கட்டாயம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் தீரக்கூடிய ஒரு யோகமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்கள் தொழிலில் நல்லா இருக்குங்க. தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் போடுறவங்க, அதன் மூலியமாக தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலகட்டம். குறிப்பாக பெண்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உணவு தொழில், ஆடை ஆபரண தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவை நிறைய எடுத்துக்கோங்க. தலைவலி, அதாவது டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கிற போது, அதாவது எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை தவிர்த்துக்கோங்க. நெய் போன்ற விஷயங்களை வந்து உணவில் சேர்த்துக்கிறது நன்மை பயக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா இரத்த தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்துக்களை சந்திக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஒரே தானம் நீங்கள் செய்யக்கூடிய இரத்த தானம்ங்க. ராசி அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாயாக வரனால விருச்சிக ராசிக்காரங்க அடிக்கடி இரத்த தானம் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. சனி பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் கடந்த 10 வருஷமாகவே உங்களுக்கு 7.5 சனி தாக்கம், ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க. பணத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தது. இப்போ உங்கள் ராசிநாதனான குரு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வரார். இது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான அமைப்பு. அதனால் காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதுங்கிற மாதிரி உங்களுக்கு பண வரவு நிறைய வழிகளில் வரும். குறிப்பாக உங்களோட உழைப்பின் மூலியமாகவும் உங்கள் குடும்பத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரங்க கட்டாயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க.
மனக்கவலை வந்து உங்களுக்கு நீங்க போகுது. உடன் பிறந்தவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க போகிறீங்க. முன்னோர்களோட ஆசிர்வாதம், வயதானவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுது. அதன் மூலியமாக இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஆன்மீக நாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்க. எங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 2ஆம் இடத்துல பார்க்குறனால கட்டாயம் பணவரவு இருக்குங்க. ப்ரமோஷன் மூலியமாக ஒரு பணவரவு. வாராக்கடன் ரொம்ப நாளாக ஒருத்தட்ட பணம் கொடுத்தேங்க, அவர்கிட்ட கொடுத்து 10 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சுங்க, திரும்ப அந்த பணமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்சூரன்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ், ஃபினான்ஷியல் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு கட்டாயம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். கடந்த 7.5 வருஷத்தில் 7.5 சனி காலத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கேஸில் மாட்டியிருப்பாங்க. அதில் உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் இந்த வருடம் உங்களுக்கு அந்த கேஸ் சாதகமாக முடியுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்குங்க. சரிங்க. எங்களுக்கு திருமணம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் திருமண பாக்கியம் நல்லா இருக்குங்க. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுங்க, நானும் கடந்த 7 வருஷமாக 8 வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்கேன், 7.5 சனி காலத்துலேருந்தே பார்க்குறேங்க, எனக்கு அமையவே இல்லைங்க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் குருவோட அருளால் குடும்பத்தில் ஒரு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியான டைம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நிச்சயம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலியமாக திடீர் அதிர்ஷ்டம். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இருக்கவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதன் மூலியமாக பண வரவு கிடைக்க போகுதுங்க. ஏன் அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது மனைவியின் மூலியமாக சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி பேரில், உங்கள் வாழ்க்கை துணை பேரில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மருத்துவம் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேலை அப்படின்னா 6ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா குரு இருக்காருங்க. உத்தியோகத்தில் நல்ல நன்மை கிடைக்கும், புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் கூட வேலை செய்கிற எதிர்பாலினத்திடம், குறிப்பாக பெண்களாக இருந்தால் பெண்களிடமும், ஆணாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அவங்கக்கிட்ட பேசிக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் விரும்பிய இடமாற்றம், சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த வருடம். தொழில் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட பார்வை 5ஆம் பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது. அங்கே கேது இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட ஒரு பார்வை பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க. எவ்வளோ இடைஞ்சல்கள் தொழிலில் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தொழிலில் ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் தொழிலுக்காக. ஆனால் நீங்கள் நிறைய உழைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆயுதம், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃப்டி எல்லாம் சரியாக இருக்கா, சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. தினசரி விநாயகர் வழிபாடு பண்ணுறது, குறிப்பாக ஒரு விநாயகர் சிலையோ இல்லை விநாயகர் படமோ தொழில் செய்கிற இடத்துல, ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார், அந்த கேது பார்த்திங்கன்னா விநாயகர், அதனால் விநாயகரோட ஒரு படத்தையோ இல்லை உருவத்தையோ வச்சு தினமும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணும்போது உங்கள் தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடக்குங்க. சொத்து, எங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணை பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்க. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வில்லங்கள் நீங்கும். தாய் தந்தை அவங்களோட வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு எப்படி இருக்கும், இந்த தனுசு ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. இறை வழிபாடு நன்மை பயக்கும். கணவன் மனைவி ஒரு நாளில் உட்காந்து 10 நிமிஷமாவது மனம் விட்டு பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
குழந்தைகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காங்க. குழந்தைகளால் நன்மை பேர் புகழ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த சேமிப்பு ஒரு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகம், அந்த மாதிரியான யோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கிச்சனில் வந்துட்டு நீங்கள் நிறைய சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எள்ளு துவரை தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் குறிப்பாக சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களுக்கு ராசியவே குரு பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும் இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுமா, நாம்ளும் வாழ்க்கையில் ஜெயிப்போமா, நம்மளுக்கும் ஒரு மொழி கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உங்கள் ராசியை குரு பார்க்குறனால நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், எதிர்த்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். அதன் மூலியமாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகி உங்களோட முயற்சி அதிகமாகும். முயற்சியின் மூலியமாக நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். 5 வருடம் 6 வருடமாகவே நிறைய போராட்டம், 7 சனி, குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. குலதெய்வத்தோட அருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. 4க்குரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். இதை வந்து பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார். புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. ராகு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலப்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்களோட முயற்சிகள் நீங்கள் ஒரு பங்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு பல பங்கு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்காக ஏகப்பட்ட அட்டம் பண்ணி போக முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய 3வது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு பயணம் உங்களுக்கு நன்மை பயக்கும். குறிப்பாக தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணம் நீங்கள் நிறைய போவீங்கங்க. பண வரவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும். தொழில் ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கிறனால தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, நிலம் சம்மந்தப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் மூலியமாக பணவரவு கிடைக்குங்க. அரசு மூலியமாக பணவரவு கிடைக்கிறது, குடும்பத்தின் மூலியமாக பணவரவு, இந்த மாதிரி பண வரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பூர்வ ஜென்ம வாழ்க்கை துணை அமையும். போன ஜென்மத்தில் யார் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தார்களோ அவர்களே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பாக்கியம் இந்த வருடத்தில் திருமணம் நடப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. கணவன் மனைவி ஏற்கனவே திருமணமானவர்கள் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. உங்களுக்காக உங்கள் கணவன் மனைவிக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனம் விட்டு பேசுறது, 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதாவது ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்தில் குரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புதிதாக திருமணமானவர்களுக்கும் உடனே குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். உங்கள் மனசு சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அங்கே குரு இருக்கிறது உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுப்பார்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உங்களோட முயற்சியின் மூலியமாக கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விரும்பிய இடமாற்றம் மற்றும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டு, கலைத்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, லாயர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ், பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஏதாவது சிக்கல்கள், இடைஞ்சல் இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்க ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அரசாங்கத்தை பேஸ் பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர். அதே மாதிரி அப்பாவோட தொழில், குடும்ப தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா மூலியமாக உங்களுக்கு பண வரவு, அந்த பணத்தை நீங்கள் உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, ஏதாவது ஒரு சொத்தாவது நான் வாங்குவேனாங்க, என்ன ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குங்க, வீடே வாங்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்குங்க. தந்தை வழி மூலியமாக சொத்து கிடைக்கிறதுக்கும், தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சூழலை வந்து கொடுக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுதுங்க. இது உங்களுக்கான காலம், ரொம்ப சூப்பரான காலம். இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனக்குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா, அதாவது எப்படியான மனக்குழப்பம் வருது அப்படின்னா, புது விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும், இதை நம்ம அனுபவிக்கலாமா, ஏற்றுக்கலாமா, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களாம் வருங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், புதிதாக சின்ன அளவில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இப்போ வரும். பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க. ஆரோக்கியம், எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு வருங்க. அதனால் நிறைய தண்ணி நீங்கள் குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணிக்கணும், தவிர்த்துக்கணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பையை வந்து வலுவூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும், நிறைய தண்ணி குடிக்கிறதும் வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க. உங்களுக்கு இந்த வருடம் பரிகாரம் அப்படின்னா தயிர் சாத தானம், குறிப்பாக திங்கக்கிழமை வயதான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணணும். நாமகிரி அம்மன் வழிபாடும் பார்வதி அம்மன் வழிபாடும் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட 5 வருட காலமாக சனியோட கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, நம்ம ஒன்று சொல்கிறோம் அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோங்க. சனியும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு, குரு 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. வந்து 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டனால எங்களுக்கு பணவரவு கிடைக்கலிங்க, எதிர்பார்த்த பணவரவு எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வருடமாக இருக்குதுங்க. குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. 3ஆம் இடத்திலிருந்து மறைஸ்தானத்திலிருந்து குரு 4ஆம் இடத்துக்கு வர்றாருங்க, சுகஸ்தானத்துக்கு வர்றார். அதனால் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க, பணவரவு ஸ்தான இடத்துல ராகு, புதன், சுக்கிரன் இருக்காருங்க. இந்த 3 கிரகங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு
பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் ராகு குறிப்பா திடீர் பணவரவை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவர் மூலியமாக உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குங்க. நீங்க எப்பயுமே பேச்சுல ஒரு நிதானம் இருக்குங்க. கும்பராசிக்காரங்க பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொறுமையை சில நாட்களாக நீங்க இழந்துட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் பழையபடி உங்கள் நிதானத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வருஷம் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, உங்களுக்கு சூப்பராக தெரியுங்க. அந்த தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் செயல்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல நன்மை கிடைக்க போகுது. வெளிநாடு ஊர் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணம் வருவுங்க. அங்கேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய சுப விரயங்கள் பண்ண போகிறீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பாட்டன் வழி சொத்தின் மூலியமாக பணவரவு கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் மூலியமாகவும் பெண்கள் மூலியமாகவும் பணவரவு. ஆடம்பர பொருட்கள் வாங்க கொடுவீங்க. ஆடம்பர பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பணவரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள் நடைபெறுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை நடக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆலோசித்து நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சுக்கணுங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகிறதுக்கான காலம் நல்லாவே இருக்குங்க. குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம். குழந்தைகளுக்காக நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறது, சேமிக்கிறது, குழந்தைகளுக்காக படிப்பு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா அஞ்சுலிங்க. 6ஆம் அதிபதி அஞ்சில் இருக்கிறது அதுவும் 6ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது. வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் ஒரு இடம் மாற்றத்தை கிடைக்கும். அதுவும் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்குங்க. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ப்ரமோஷன் மூலியமாகவும் இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாகவும் ஒரு நல்ல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம்ங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவோட பார்வை, அதுவும் 7வது பார்வைப்படுது. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உங்களோட தொழிலில் உங்கள் வாழ்க்கை துணை ஈடுபடுத்தும் போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்க போகுது. 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காம தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தற்பொழுது உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை. தொழில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருப்பார். இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட யதார்த்தமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான சூழல் இந்த வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம். சொத்துக்கள் மூலியமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, பணவரவு நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல குருங்க. கட்டாயம் வீடு கட்டுறதுக்கான பணத்தை ஏதாவது ஒரு வழியில், அதாவது அதிர்ஷ்டம் மூலியமாகவோ இல்லை ஒரு லோன் மூலியமாகவோ உங்களுக்கு அதுக்கான பணவரவை கொடுத்து வீடு கட்டுறதுக்கான யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும், சில வேலைகள்லாம் வீட்டில் இருக்குங்க, அதை என்னால் பண்ணவே முடியல அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டோட பராமரிப்பு பணி பண்ணுறதுக்கான ஒரு நேரம். இந்த நேரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்திடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக புதிதாக அறிமுகமாகும் ஆண்களிடம் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அந்த அமைதியினால் குரு பார்வை அந்த இடத்துல படுது. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அருளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகிருங்க. உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடியும். ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியிலேயே சனி செவ்வாய் இருக்காருங்க. சனி செவ்வாய் சேர்க்கை பார்த்திங்கன்னா கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறதும், கால் மூட்டுக்கு வலுவு ஏற்படுத்தக்கூடிய உளுந்து வகைகளை உணவில் சேர்த்துக்கிறதும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட தன்வந்திரி மந்திரத்தையும் தன்வந்திரி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நன்மை. அதே மாதிரி உடலை குளிர்ச்சிப்படுத்துகிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைங்க. பரிகாரம் அப்படின்னா கொள்ளு சாதம் தானம் பண்ணுறதும்,
விநாயகர் வழிபாடு மற்றும் சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. மீனராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராசியில் ராகு இருக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருங்க. சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு 7.5 சனி நடக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்றில் இருக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய வயதினர்களுக்கு முதல் சுற்று இருக்கும். அவங்க கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருந்துக்கிறது. 2வது சுற்றில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது 40 வயதுக்கு 35 வயது 40 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் இந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு. உறவுகள் வந்து ஒரு மனஸ்தாபத்தால் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப சேரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு கட்டாயம் மீனராசிக்காரங்க ஒரு வீடு மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா நன்மை பயக்குங்க. நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோங்க, ஆசைப்பட்டு கட்டின வீடு, இதை போய் மாற்ற சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சிருக்க இடத்த ஒரு மாற்றம் பண்ணுங்கள், ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. அடுத்து பண வரவு எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய பண வரவாக இருக்குங்க. நீங்கள் உறவினர்கள் சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, தந்தை வழி சொத்தின் மூலியமாக பண வரவு, அரசாங்கத்தின் மூலியமாக பண வரவு. அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலியமாக பண வரவு, தந்தையோட சொத்துக்கள் மூலியமாக பண வரவு, இந்த மாதிரி பண வரவும் தொழில் மூலியமாகவும் பண வரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்து குடும்பம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக 7ஆம் அதிபதி 1ல் இருக்கிறனால உங்கள் மனைவியின் மூலியமாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும், வாழ்க்கை துணை வழியாக அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. ஆனால் அப்பப்போ 2 பேரும் தாமஞ்சரி மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் விலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு அற்புதமான பணம் சேரக்கூடிய அமைப்புங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு பிரச்சனைனாவே இதுதான், எங்களுக்காக குடும்பத்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. குடும்பத்துக்காகவும் நீங்கள் டைம் ஒதுக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த 7.5 சனி காலங்களில் தொழிலுக்காக நம்ம நிறைய உழைப்போம், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். அதுக்காக அதிகம் உழைக்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சிரும். அப்போ இதை நம்ம வந்து கட்டாயம் மீனராசிக்காரங்க பேலன்ஸ் பண்ணியே தீரணுங்க. திருமணம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திருமணம் ஆகுமா, கட்டாயம் திருமணம் நடைபெறத்துக்கான யோகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குருவோட பார்வை படுது. அப்போ குருவோட அருளால் உங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும். 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் வந்து 2ஆம் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்குங்க. எப்படிங்க திருமணம் தள்ளி போகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. ராகேதுகளுக்கு உரிய வழிபாடு பண்ணுறதும் முருகன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். திருமண பாக்கியத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சே தீருங்க. 5ஆம் அதிபதி 2ல் இருக்கார். 5ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நன்மையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல நன்மையும் பெருமையும் உண்டாகும். குடும்பத்தில் வந்து குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதற்குரிய பரிகார பூஜைகளை பண்ணுறது உங்களுக்கு நன்மை. குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறது, குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக மாற்றி கொடுக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு கவனமாக படிச்சிங்கன்னா அட்டகாசமான மதிப்பெண்கள் வாங்கலாம். போட்டித் தேர்வுக்காக காத்துட்ருக்க மாணவர்கள், எழுதிட்டுருக்க மாணவர்கள் கடின உழைப்புகளை போடும்போது கட்டாயம் உங்களுக்கு அது சாதகமாக மாற்றும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்காருங்க. அப்போ உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலனை அவர் கட்டாயம் கொடுப்பார். கட்டாயம் அரசாங்க உத்தியோகம், பேங்க் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான
ஒரு அற்புதமான சூழலாக உங்களுக்கு இருக்குங்க. 7.5 சனி கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டி பார்க்குங்க. சோஷியல் மீடியாவை படிக்கக்கூடிய மாணவர்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருமா என்னங்க கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கிற அம்சம் இருக்கிற பட்சத்தில் இந்த சமயம் உங்களுக்கு அது கட்டாயம் கிடைச்சே தீருங்க. கோச்சார ரீதியாக உங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்க, இடமாறுதல் கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது கோபப்படாமல் அவங்களோட அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியான குரு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழிலுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், விரிவாக்கம் சூப்பராக பண்ணுவீங்க. அதன் மூலியமாக பணவரவு கிடைக்கும். குறிப்பாக சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், ஆன்லைனில் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ், சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டால், தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வேறு ஊரில் போய் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மீனராசி பெண்கள் எப்பயுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்கள் போகிறது, கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட அருளால், உங்கள் ராசிநாதனோட அருளால் அத்தனை பிரச்சனைகளும் பனி போல் விலகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மீனராசிக்காரங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, துவரம்பருப்பு தானம், கொள்ளு தானம், எள்ளு தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். ராகு பகவான் வழிபாடும் கருமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்குங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.